ஓம் சாந்தி 15/5/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவிற்கு ஆதாரம் அன்பு. அன்பில் குறை இருக்கிறது என்றால் நினைவு ஒரே சீரானதாக இருக்காது. மேலும் நினைவு ஒரே சீரானதாக இல்லை என்றால் அன்பு கிடைக்க முடியாது. கேள்வி: ஆத்மாவிற்கு அனைத்தையும் விட பிரியமான பொருள் எது? அதன் அடையாளம் என்ன? பதில்: இந்த ஷரீரம் ஆத்மாவுக்கு அனைத்தையும் விட பிரியமான பொருளாகும். ஷரீரத்தின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்றால் அதை விட விரும்புவதில்லை. அதை பாதுகாப்பதற்கு அநேக ஏற்பாடுகளை செய்கிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இதுவோ தமோ பிரதான சீச்சி ஷரீரம். நீங்கள் இப்போது புதிய ஷரீரத்தை எடுக்க வேண்டும். எனவே இந்த பழைய ஷரீரத்தில் இருந்து பற்றை நீக்கிவிட வேண்டும். இந்த ஷரீரத்தின் மீது பற்று இருக்கக்கூடாது. இதுதான் உங்களுடைய குறிக்கோள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது தெய்வீக சுயராஜ்யத்தின் திறப்பு விழா நடந்துவிட்டது என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போது அங்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களிடம் பகவான் வந்திருக்கிறார் என்று அப்படியே நேரடியாக சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதுபோல் தங்களை பகவான் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே போன கல்பத்தை போலவே டிராமாவின் திட்டப்படி எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று புரிய வைக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் அல்லவா? இங்கோ நிச்சய புத்தி உள்ள குழந்தைகள்தான் வருகிறார்கள். நிச்சய புத்தி உடையவர்களும் கூட பிறகு ஏதோ ஒரு சமயம் சந்தேக புத்தி உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மாயா அவர்களை தொந்தரவு செய்கிறது. எனவே போக போக தோல்வியடைந்து விடுகிறார்கள். தோல்வி மற்றும் வெற்றி இரண்டும் நடந்து கொண்டுதான் இருக்கும். நரனிலிருந்து நாராயணனாக யார் ஆகுவீர்கள் என்று பாபா கேட்டால் அனைவருமே கை உயர்த்துகிறீர்கள். ஆனால் யார் அதிகமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் பாபாவையும் நினைவு செய்கிறார்கள் என்பது சுயம் உங்களுக்கே தெரியும். பாபாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் அவருடைய நினைவும் இருக்கும். எல்லையற்ற தந்தையோ மிகவும் அன்பானவர். அனைத்து சுப விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறார். மனிதர்களுக்கு என்ன வேண்டும்? ஒன்று, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நோய்வாய்ப்படவே கூடாது என்று விரும்புகிறார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருப்பது அனைத்தையும் விட நல்ல விஷயம். ஆனால் உடல் நலம் இருந்தும் பணம் இல்லை என்றால் அந்த உடல் ஆரோக்கியம் இருந்து என்ன பிரயோஜனம்? செல்வமும் வேண்டும், அதன் மூலம் சுகம் கிடைக்கும். உங்களுக்கு உடல் நலம் மற்றும் செல்வம் இரண்டுமே அவசியம் வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு தொந்தரவு அடைகிறார்கள். ஆனால் நாம் சாந்தி தாமத்தில் இருந்தோம். பிறகு அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறோம் பாகத்தை நடிப்பதற்காக. நடிக்க வேண்டிய பாகத்தை நடித்து முடிந்ததும் நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நிச்சயமாக செல்வோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இவை அனைத்தும் அழிந்துவிடும். நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிக உயர்ந்த வீட்டில் பிறவி எடுப்பீர்கள். பணத்திற்கு அவசியமே இருக்காது. பாபா உங்களுக்கு அனைத்தையும் எவ்வளவு கொடுத்து விடுகிறார் என்றால்
அங்கே திருட்டு, பொறாமை ஆகியவற்றின் விஷயமே இருக்காது. நீங்கள் முற்றிலும் மலராக மாறிவிடுகிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் புத்திசாலிகள் அல்லவா? சத்யுகத்தினரை மகாராஜா என்றும் திரேதாயுகத்தினரை ராஜா என்றும் சொல்லப்படுகிறது என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். நாற்காலிகளும் கூட வரிசை கிரமமாக பதவிக்கேற்ப கிடைக்கும். நம்முடைய மாலை உருவாகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதுவும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில்தான் இருக்கிறது, வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. அவர்கள் ருத்ர மாலையை எடுத்து உருட்டி கொண்டே இருக்கிறார்கள். அது பக்தி. இங்கோ ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். மேலும் பாபா, இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, பக்தி மார்க்கத்தில் தேக அபிமானத்தின் காரணத்தினால் நீங்கள் அனைவரையும் நினைவு செய்தீர்கள். இப்போது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஒரு தந்தை கிடைத்துவிட்டார் என்றால் அமரும் போதும் எழும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது மிகுந்த குஷி இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா இங்கேயே அனைத்து அனுபவங்களையும் செய்விக்கிறார். சொர்க்கம் எப்படி இருக்கும்? இப்போதோ அது இல்லை. டிராமாவில் இதுவும் விதிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு காட்சிகள் கிடைக்கிறது. அங்குள்ள பழங்கள் ஆகியவை எவ்வளவு இனிப்பாக இருக்கும். நீங்கள் டிரான்ஸில் பார்த்து வந்து சொல்கிறீர்கள். பிறகு எதை இப்போது காட்சிகளாக பார்க்கிறீர்களோ அங்கு போகும்போது அதை இந்த கண்களால் பார்ப்பீர்கள், வாயினால் உண்பீர்கள். குழந்தைகள் என்னென்ன காட்சிகள் பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் இந்த கண்களால் பார்ப்பீர்கள். பிறகு அனைத்தும் முயற்சியின் ஆதாரத்தில் இருக்கிறது. முயற்சியே செய்யவில்லை என்றால் என்ன பதவி அடைவீர்கள்? அதாவது யஜ்யத்தினுடைய ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே காட்சிகள் தான். ஞானத்துக்கு வரணும், பாபாவிடம் வரணும்னாலும் காட்சி கிடைக்கும், அவங்க வந்துருவாங்க. வந்த பின்னாடி கூட அந்த 14 வருடம் வட்டி பண்ணாங்க இல்லையா, அப்போ கூட டிரான்ஸுக்கு போவாங்க. நிறைய சகோதரிகள் டிரான்ஸுக்கு போவாங்க. அப்போ அங்கே சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிலாம் வந்து பாபா காட்சிகள் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே கீழே சொல்லுவாங்க. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க டிரான்ஸ்ல என்னென்ன பார்த்தீங்களோ, என்னென்ன சாப்பிட்டீங்களோ அதெல்லாம் இப்போ இந்த கண்களாலே இங்கேயே பார்க்க போறீங்க, இந்த வாயினாலேயே சாப்பிட போறீங்க அப்படின்றார். இப்போ இங்க சொர்க்கம் இல்லை, ஆனா நீங்க என்ன பார்த்தீங்களோ டிரான்ஸ்ல அது இங்க வரப்போகிறது அப்படின்றார். இருந்தாலும் காட்சிகள் கிடைச்சிடுத்து, நாங்க எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஆதாரம் முயற்சி தான். முயற்சியே நீங்க செய்யலை அப்படின்னா என்ன பதவி அடைவீங்க அப்படின்னு கேட்குறார். அந்த காட்சி பார்ப்பது அல்லது டிரான்ஸ்ல போகிறது அப்படின்றது அது ஒரு பார்ட், அவ்வளோதான். அதனால அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆத்மாவிற்கு இந்த சரீரத்தின் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது. இதுவோ பழைய சரீரம் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆத்மா மிகவும் மோசமாக, சீச்சியாக ஆகிவிட்டிருக்கிறது. எனவே துக்கம் நிறைந்தவர்களாக, நோயாளிகளாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். பாபா கூறுகிறார், இப்போது பழைய சரீரத்தின் மீது அன்பு வைக்க கூடாது. இதுவோ பழைய சரீரம். இப்போது நீங்கள் புதிய சரீரத்தை வாங்க வேண்டும். வாங்குவதற்கு அது போன்ற கடை யாரும் வைக்கவில்லை. என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகி விடுவீர்கள். அப்போது சரீரமும் உங்களுக்கு தூய்மையானதாக கிடைக்கும். பஞ்ச தத்துவங்களும் கூட தூய்மையும். அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்த பிறகு பாபா மன்மனாபவ என்று சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சிவபாபாவிற்கு நாம் வாரிசு, அவர் நமக்கு வாரிசு. இந்த நிச்சயத்துடன் பாபாவின் மீது முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும். எவ்வளவு பாபாவிடம் சேமிப்பீர்களோ அவ்வளவு அது பாதுகாப்பாகிவிடும். சிலருடைய செல்வம் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது பாயிண்ட், முள்ளிலிருந்து மலராக இப்போதுதான் ஆக வேண்டும். ஒருமுகப்பட்ட நினைவு மற்றும் சேவையின் மூலம் பாபாவின் அன்பிற்கு அதிகாரிகளாக ஆக வேண்டும். நாளுக்கு நாள் நினைவில் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வரதானம், தன்னுடைய முயற்சியின் விதியில் தன் முன்னேற்றத்தை அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி நட்சத்திரம் ஆகுங்கள். யார் தன்னுடைய முயற்சியின் விதியில் தன் முன்னேற்றம் அல்லது வெற்றியை அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி நட்சத்திரங்கள். அவர்களுடைய சங்கல்பத்தில் தங்களுடைய முயற்சியை பற்றியும் கூட தெரியவில்லையே, நடக்குமோ நடக்காதோ, செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ என்ற இந்த தோல்வியின் எண்ணம் அம்ச மாத்திரத்தில் கூட இருக்காது. தனக்கான வெற்றியை அதிகார ரூபத்தில் அனுபவம் செய்வார்கள். அவர்களுக்கு சகஜமாகவே தானாகவே வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன், சுகஸ்வரூபமாகி சுகம் கொடுங்கள், அப்போது முயற்சியில் ஆசீர்வாதங்கள் சேர்ந்து கொண்டே போகும். இன்றைய அவ்யக்த சமிகை. மனதின் சக்தியின் கண்ணாடி முகமாகும். எதையோ இழந்து வாடிப்போன முகத்திற்கும் அடைந்த முகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அடைந்து விட்டேன் என்பதின் குஷியின் ஜொலிப்பு முகத்தில் தெரிய வேண்டும். வாடிப்போன முகம் தென்படக்கூடாது, குஷியின் மலர்ந்த முகம் தென்பட வேண்டும். அப்போது அநேக ஆத்மாக்களின் சேவை தானாகவே நடந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चिया। आवाज से परे मधुर साज से भरे अंदाज में बुलाए बाबा, पुकार के बच्चिया। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा, बेहद सुकून वहां। सितारों से दूर सितारों का जहां रहता परम सितारा, बेहद सुकून बच्चिया। बच्चिया दिखता सुंदर लहराए निरंतर, आनंदित अंतर। मौजों की मौज लेने का
मृदुल स्वर में वो बोले, राहें देखे बाबा बाहें खोले, दिल से सुन ले मृदुल स्वर में वो बोले, कुर्बान करके आओ पुराना जाम, सुन प्यार से पुकारे वो शिव क्षमा, जी भरे निहार के लिए पंख प्यार के हम उड़ चले, आवाज से परे मधुर साज से भरे